ஹர்னியா லேப்ரோஸ்கோபி முறையில் குடலிறக்க அறுவை சிகிச்சை செய்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண உடனே நம்மளுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டவுட், இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பதிவில் என்னென்ன செலவுகள் எல்லாம் ஹர்னியா சர்ஜரியில் இருக்கு, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் சூஸ் பண்ணலாம், எப்படி யார் சர்ஜனை சூஸ் பண்ணலாம், என்ன மெஷ் சூஸ் பண்ணலாம், எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேசுவோம். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த ஹர்னியாவை பற்றின வீடியோ பதிவுகள் அனைத்தையுமே பார்க்கறதுக்காக எங்களுடைய ஹர்னியாங்கிற பிளேலிஸ்ட் சென்று அதில் இருக்கிற எல்லா வீடியோஸையுமே கம்ப்ளீட்டாக பார்த்து பயனடையணும். ஹர்னியா அப்படின்னு ஒன்னே வந்து அதில் இருக்கிற மெயின் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்பர் 1 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது நம்ம உள்ள வைக்கக்கூடிய வலை. இந்த வலை வந்து நிறைய டைப் ஆஃப் மெஷர்ஸ் இருக்கு. அதாவது சைஸ் ஆஃப் மெஷ் இருக்கு, டைப் ஆஃப் மெஷ் இருக்கு, அனாட்டமிக்கல் மெஷர்ஸ் நிறைய. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன ஹர்னியாவுக்கு சின்ன சைஸ் மெஷா இருக்கும், பெரிய ஹர்னியாவோட சைஸ் பெருசாக பெரிய சைஸ் மெஷாக வரும். ஸோ அதனுடைய என்ன சைஸ் நம்மளுக்கான தேவை இருக்கும் அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் என்ன மெட்டீரியல் ஆஃப் மெஷ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, அதாவது ஆர்டினரி ப்ரோலின் மெஷா இல்ல காம்போசிட் மெஷா, வைக்கிள் மெஷா, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெஷர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் காஸ்ட் ஃபேக்டர் டிஃபரெண்ட் ஆகும். அந்த ஹெர்னியா மெஷ் காஸ்ட்டை பொறுத்து தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த சர்ஜரியோட காஸ்ட்டும் டிசைட் ஆக போகுது. அதனால அந்த மெஷோட டைப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது மெஷோட வேரியபிள் வந்து 2D மெஷா 3D மெஷாங்கிறது. அதாவது பேப்பர் மாதிரி இருக்கிற மெஷா இல்ல ஒரு 3D ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய மெஷா அப்படிங்கிறது. வடிவம், மெஷோட வடிவம் என்னவாக நம்மளுக்கு வைக்க போறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஹெர்னியாவோட மெஷோட காஸ்ட் நம்ம தெரியாம எந்த வகையான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம உள்ள போறது கிளியரான ஒரு விஷயம் இருக்காது. அதனால எல்லா சர்ஜரியோட டோட்டல் காஸ்ட்டுமே மெஷோட காஸ்ட்டை பொறுத்து தான் அமைய போகுதுங்க. இரண்டாவது முக்கியமானது நம்மளுடைய மற்ற எக்ஸ்பென்சஸ். ஒரு தியேட்டரோட செலவுகள், தியேட்டர் என்ன டைமிங் ஆகுது, ரொம்ப காம்ப்ளிகேஷனே இல்லாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹர்னியாஸா இருந்தா ஃபியூ மினிட்ஸ்ல அது முடிஞ்சிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹர்னியா இருந்தா அது கண்டிப்பா சில மணி நேரங்கள் ப்ரொசீட் ஆகலாம். ஸோ என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் தியேட்டர்ல நடுவில் சர்ஜரிக்கு நடுவில் ஃபேஸ் பண்ண போறோம், இது எல்லாமே பார்த்துட்டு அதையும் நம்ம நம்மளுடைய சர்ஜன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது முக்கியமானது நம்ம டைப் ஆஃப் அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியான்னு ஒன்று மயக்கம் கொடுத்து தான் பண்ணணும் இந்த சர்ஜரியை. அதில் வந்து பொது மயக்கம்னு ஒன்று இருக்கு, ஸ்பைனல் அனஸ்தீஷியான்னு இருக்கு. நம்ம என்ன மாதிரியான அனஸ்தீஷியா சூஸ் பண்றோம், அதுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அடுத்தது வந்து நம்மளுடைய போஸ்ட் ஆபரேட்டிவ் ரிகவரி, ரூம் ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஐசியூவில் ஸ்டே பண்ண வேண்டி இருக்குமா, ரூமோட காஸ்ட் ஃபேக்டர் எவ்வளவு, ஐசியூ காஸ்ட் எவ்வளவு இருக்கும், இது எல்லாமே நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஐந்தாவது முக்கியமானது நம்மளுடைய கோமார்பிடிட்டிஸ். நம்மளுக்கு வந்து ஏதாவது சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அந்த டாக்டரோட ஒப்பீனியனும் சேர்ந்து வர வேண்டியிருக்கு. அதாவது ஒரு எக்கோ ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன் ஆஃப் லங்ஸ் எடுக்க வேண்டியது, இது எல்லாமே ஏதாவது தேவைப்படுமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸையும் இதுக்குள்ளார நம்ம சேர்த்துக்கணும். ஆறாவது ஒரு ஹிடனான காஸ்ட் வந்து நம்மளுடைய மெடிசன்ஸ், தியேட்டர்ல யூஸ் பண்ற மெடிசன் ஆகட்டும், வார்டில் வந்து யூஸ் பண்ற மெடிசன் ஆகட்டும், இதனுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்ராக்சிமேட்டா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்மளுடைய டிஸ்சார்ஜ் ஆகி ரிகவரி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ இத்தனை ஒரு 7 வகையான எக்ஸ்பென்சஸ் வந்து ஹர்னியா சர்ஜரியில் வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா நம்ம சர்ஜரிக்கு போய் உட்கார்ற போதே அந்த கவுன்சிலர் கிட்ட நம்ம உட்கார்ந்து எல்லாம் ஒவ்வொன்றா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமா பேக்கேஜ் ரேட்ஸா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பேக்கேஜ்ல என்னென்னலாம் இதுல கவர் ஆகும், எது இதெல்லாம் கவர் ஆகாது அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியர் கட்டா நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். பொருட்கள் வாங்கும்பொழுது ஒரு பொருளுக்கு இது எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வாங்கும்பொழுது அதுல ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் சர்ஜரி பண்ணிக்கும் பொழுதும் குட் குவாலிட்டியான மெஷ், குவாலிட்டியான டாக்டர் கிட்ட ஒரு குவாலிட்டியான ஹாஸ்பிட்டல்ல நம்ம பண்ணிக்கும் பொழுது என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு உணர்ந்து பண்ணும்போது அதனுடைய ஹாப்பினஸே வேறதாங்க. வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.